அங்கிறது கரண்ட் மின்னால எடுக்கலாம். எவ்வளோ பண்ண இந்த பிரச்சனையை போக்கலாம். ஊரை கொள்ளையடிக்கிறது, சுருட்டி பைக்குள்ளே போடுறதும் அறிவு மங்கி போனவன்லாம் வந்து எப்படி இருக்கும்? அவன் இவன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இதில் ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் மறைக்கப்படுது அப்படின்றது மட்டும் தெரியுது. மக்களுக்காக நிற்பேன்னு சொன்னார், அதை நம்பி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நிற்கவே மாட்டுறாரு, வெளியவே வரமாட்டுறாரு. சில நாட்டில் அறிவாளி முட்டா போயிருப்போம். நம்ம நாட்டில் அறிவாளிகள் நிறையா இருக்காங்க. கெடுதல் பண்ணாத இருந்தால் எங்கேயோ இருந்திருக்கலாம். டிஎம்கே ஆட்சியில் சின்னதாக ஒரு சரி பெருசாவோ சின்னதாவோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா வளைச்சி வீடியோ போடுவாங்க. ஒரு அனுபவம்லாம் இப்போ தான் வந்து உட்காந்துருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுதான் மரியாதை. ஒரே நாள் எல்லாமே சரி பண்ணால் நடக்கிற காரியம் இல்லை. யாருமே 6 நாளைக்கு முடியாது. பாட்டிலுக்கு 10 பாட்டிலுக்கு 20 வந்து உடனெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. இது ஒன்றும் சினிமா கிடையாது. இப்போ ஒரு விஷத்தை விற்கிறவன் அரசு கொண்டு வந்து குடியும் மதுவை அதுக்கு போடுறாங்க இவ்வளோ விலை அப்படின்னு. ஆனால் எனக்கு ஈரல் நோய், அந்த ஈரல் நோய்க்கு என்ன மருந்து என்ன விலைன்னு போடணும்ல. எந்த சிறப்பும் ஒரு ஒழுங்கான திட்டத்தை இன்னும் போடலை. போட்டு நிரூபிச்சிருக்கணும். நாகரிக அரசியலை கற்றுக்கணும். அரசியல்னாலே நாகரிக அரசியல் நடத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற நாடுகளையும் அரசியல் நடத்த முடியும். ஆனால் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டாலின் தான் காரணம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு ஸ்டாலின் அங்கிள் காரணம் அப்படின்னாங்க. அதற்காக நிறைய வேலை இருக்குது. அதுக்காக தரித்திரம் பிடிச்ச நாயெல்லாம் அறிவில்லாத இருந்த நாட்டில் என்ன பண்ண முடியும்? போய் போகிறோம் சொல்லுங்க. இப்போ விளக்கம் கரெக்டாக கேளுங்க, சொல்லி துல்லியமாக சொல்லிடுறோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம என்ன கேள்வியோட வந்திருக்கோம்னா, தமிழ்நாடு அரசு ஒரு புதிய ஆட்சி அமைச்சிருக்காங்க. யாருன்னா தாவேகா. 2 திராவிட கட்சிகளை பின்னாடி தள்ளி இப்போ ஒரு புது கட்சியாக வந்து அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 20 நாள் அவங்க ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சில குறைபாடுகளுமே இருக்குது. அது என்னன்னா வந்து இந்த கரண்ட் கட் ஆகிறது, இந்த பாலியல் வன்கொடுமை, சிறுமி பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களை அசால்ட் பண்ணுறது, லைக் அடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தாவேகா ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. இது மக்கள் என்ன விதத்தில் பார்க்குறாங்க, மக்களுக்கு இது தெரியுமா தெரியாதுன்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ, இப்போ வந்து ஒரு கேள்வி என்னன்னா வந்து இப்போ 20 நாள் புதிய ஆட்சி தாவேகா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மாற்றமுள்ள ஒரு ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு. மாற்றமுள்ள ஆட்சியில் வந்து 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை, சிறுமி பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது, சாவடிக்கிறது, ஆண்களை சாவடிக்கிறது, இந்த மாதிரி பல கேஸுகள் நடந்துருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாற்றமா ஏமாற்றமா அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்திய நாள் வரைக்கும் தாவேகா நல்ல ஆட்சி தருதா இல்லையா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை ப்ரோ. டிவிக்கு நல்லா தான் ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் சொல்லுன்னு எதிர்பார்க்குறீங்களா? அது ஏன்னா உண்மை எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ. ஏன்னா வந்து டிவிக்கு வந்து எதுவுமே எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்போ தான் வந்து ஆட்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. டைமு இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போகிற கம்பெனிக்கு வந்துட்டு அவங்க வந்து மந்த்லி சேலரி இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சார் நான் வேலைக்கே வந்திருக்கேன், 15 நாள் வேலை பார்க்க மாட்டேன், 15 நாளுக்கு அப்புறம் தான் வேலை பார்ப்பேன்னு சொன்னால் ஓனர் என்ன பண்ணுவார்? அடிச்சு துரத்தி விட்டுவார், போப்பா வேலைங்கே வேலை பார்ப்பான்ட்டு. அந்த மாதிரி இவங்கள்ட்ட 5 வருஷம் நம்ம ஆட்சியை கொடுத்துட்டோம்னா முதல் நாள்லேருந்தே வேலை ஸ்டார்ட் ஆயிரும். முதல் நாள்லேருந்தே அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணல. எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அசால்ட்டாக இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் அசால்ட்டு தனமாக இருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். உலகம் முழுவதுமே கரண்ட் கட் ஆகுது, இது சகஜம்தான். அந்த காலத்தில் வர்றது போகிறது கரெக்டு தான். 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா அதுக்கு வந்து அறிவு கூர்மையை வச்சு ஆட்சி பண்ணக்கூடியவன் வந்து 10 நமக்கு 100 மெகாவாட்டாக தேவைப்படுதுன்னா 1,00,000 மெகாவாட்டை தயார் பண்ண பார்க்கணும். இப்போ நம்ம கொள்ளிடம், காவேரி இவ்வளோ நீர் வளங்கள் இருக்குது. அங்கிறது கரண்ட் மின்னால் எடுக்கலாம். எவ்வளோ பண்ண இந்த பிரச்சனையை போக்கலாம். ஊரை கொள்ளையடிக்கிறது, சுருட்டி பைக்குள்ளே போடுறதும் அறிவு மங்கி போனவன்லாம் வந்து எப்படி இருக்கும்? அவன் இவன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ ஒரு சிறுமியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இதில் நிறைய நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்போ ஜார்க்கண்ட் அங்கெல்லாம் என்னென்னமோ மாதிரிலாம் நடக்குது. இப்போ ஒரு ஏழையோ எளியவனோ அது மாதிரி வேலை பண்ண மாட்டான். அதில் பின்னணி நிறையா இருக்குது, இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அவங்களாம் என்ன பண்ணால் அவங்களுக்கு கூட தூக்குக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம ஐயா சைலேந்திர பாபு ஐயா வரலாம் பெரிய மிகப்பெரிய உலகத்தில் என்ன நடக்கும், அடுத்து திரும்பி பார்த்து பின்னாடி என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய மாபெரும் அறிஞரவர். மனிதனுக்கு கண்ணு பார்த்தா தான் அறிவு, இந்த மூளை வேறு சேர்ந்த இயற்கை ஒன்று சேர்ந்து தான் அறிவு தோன்றுதல். அவருக்கு பகவானே நேரடியாக கொடுக்கறது கரெக்டாக சொல்லுவார். இப்போ கோவை மாவட்டம் தான் பண்ணாங்க, திருச்சி எங்கே சொல்கிறீங்க? உடனே அந்த ஒரு ஆணையரெல்லாம் ஆணையிட்டு பண்ணால் 1 மணி நேரத்தை கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு போய் ஒரு 6 மாதம் கேள்வி முறை இல்லாத நம்ம அந்தமானில் நீலாக் பே, லெட்டில் அந்தமான் அந்த மாதிரி இடத்தெல்லாம் கொண்டு போய் தீவில் விட்டுறணும். அந்த அரசு ஜெயில் சாப்பாடு மாதிரி கொண்டுட்டு போய் அங்கே போய் கொடுக்கணும் அவங்களுக்கு போட்டில் மட்டும். துரிதமாக கேஸை விசாரிச்சுட்டு உயிரை கொள்ளக்கூடாது. 20 வருஷம் காட்டுக்குள்ளே ஜர்வா ஜங்கிலியோட போட்டுடணும். அப்போ இன்னும் திட்டம் அதிகமாக வரும். அதுக்குள்ளே ஒரு அரசியல் பின்னணி இருக்கும்.
இப்போது விஜய் கூட ஏதோ ட்விட்ரு போட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்றது கேட்டு தெரிந்து அறிந்திருக்கிறத ட்விட்வே அப்படிங்கிறான். அது பார்த்துருக்காங்கன்னா அவருக்கு மேலே இடத்துல சொல்லியிருக்காங்க இது மாதிரி நடந்திருக்கு, பின்னணி இருக்குன்னு. அது தீவிர விசாரணை எடுக்கலாம், எடுக்காத போல அது அவரவர்கள் விருப்பம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஒரு 10,000 பேர் கருப்பு அழிச்சிட்டு 50,000 வெட்டிக்கிட்டு சாவலை. சொல்லுவது அப்படி. உலகம் என்றால் அப்படித்தான் இருக்கும். 10 பிள்ளைகள் இருக்குது, சிறக்கு இருக்கும். ஒரு குழந்தை கள்ள தூக்கி எடுக்க தாயின்றவள் கண்டித்து வளர்க்கணும். அது மாதிரி அது தப்பு நடக்கிறது கரெக்டாக தண்டனை கொடுத்துட்டா வராது. அது நம்ம இதில் இல்லையே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, பட்டுன்னு என்னை கன்னத்தில் அறிஞ்சிட்டு அவர் அறையிலேன்னு வக்கீலுக்கு வாதாடலாம். இப்படியே இழுத்துண்டே போகிறதுனால தான் இருக்கும். பாத்தியா வச்சேன் தீர்ப்பு நேராக கரெக்டாக கொடுத்தினா அது கரெக்டாக வரும். இல்லையே இப்போ பொருளாதாரம் இருக்குது. இப்போது விஜய் வந்துட்டார் 20 நாளில். இந்த 20 நாளில் 5 வருஷத்துக்குள்ள 2 வருஷம் திட்டம் மேலே எப்படி நாடு வருதோ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது. வேறு இவருன்னு இல்லை, இன்றைக்கி ஆண்டவன்லாம் திருட்டு பையன் இவனுங்க வந்து சுரண்டிட்டு போகிறவன் தான் இருக்கான். பொது நலம் இருக்கவன் இன்றைக்கி பெரிய மீட்டிங். இப்போ சென்னை மாநகராட்சி இல்லை சென்னை ஆணையரகருக்கு வச்சு பல ஊர் மாவட்டத்துக்கு சிறந்த கை சேர்ந்தவங்களை தேர்ந்தெடுத்து மீட்டிங் போட்டு மேசி இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது பிறாரு எடுத்து நாட்டு வளர்ச்சி கொண்டு வந்தால் எங்கேயோ இருக்கும். ஒரு பாட்டிலில் உள்ள விஷம் 13.60 பைசா அதில் உள்ள இந்த சரக்குன்னு சொல்கிற மது அருந்துதல். மேலே இருக்க பாட்டில் வந்து 13 ரூபா சில்லற. அது விலை. விஷத்தை கொடுத்து மனுஷன் சாவடிக்கிறாங்க. அது மிலிட்ரி அடித்து 1 மணி நேரத்தை எத்தனோ பேர் கொள்றான் பாருங்க சாவடிச்சு. அதுக்கு மேலே ஃபீட்னு இது மூவி ஸ்பீடாக போகக்கூடியது இந்த பொருள், இந்த ஸ்லோ பாய்சன். அதெல்லாம் கண்டிச்சுட்டு நம்ம மணிமுத்தாறுலேருந்து நம்ம பொன்னேரி கொசஸ்தல ஆறு தாண்டி போகிற வரைக்கும் வெறும் தென்னை மரங்களை வச்சா தேங்காய் எண்ணெய் வளம் பெருகும். ஏன்னா 1 லிட்டர் 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம். தேங்காய் வளம் வரும். ஆடு மாடுகள் இந்த ஆவின் காலெலாம் விட்டான்னா பால்லேயே சாப்பிடலாம். நெய் வளம், கேஸ் இது உற்பத்தி பண்ணலாம். கல் சாப்பிட்டா மழை ஜலம் போகும். உயிர் நல்லா இருக்கும். தென்றல் காட்டு பார்த்தா சுகர் இது வராது. கொசவர்கள்ட்ட நிறைய கோசம்னா சத்தம் போடுதல், முடிவும் துவக்கும். அவங்களே சட்டி பானைகள் செய்வார்கள். அதில் மறைமுகமாக எத்தனை விவசாயி வருவாங்க. நல்லா சாப்பிடலாம். விவசாய நிலம் பெருகும், காய்கறிகள் பெருகும். அதை விட்டுட்டு நான் தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வேஸ்ட்டான கதை தம்பி. இன்னும் நல்லா தெளிவாக கூர்மையாக கேளுங்க. என்னை மாதிரி ரோடு சுற்றுறவங்க நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம், சொல்லி போட்டு எடுக்கலாம். இங்கே தான் இல்லையே. எல்லாமே அடங்கி போயிடுது. அதில் இப்போது நம்ம உலகத்திலேயே எல்லாமே இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு தான். ஒரு நாட்டில் ஒரு பொருள் இருக்கும், இருக்காது. சில நாட்டில் அறிவாளி முட்டா போயிருப்போம். நம்ம நாட்டில் அறிவாளிகள்லாம் நிறையா இருக்காங்க. கெடுதல் பண்ணாத இருந்தால் எங்கேயோ இருந்திருக்கலாம். இது மக்கள் வந்து நிறைய வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பசியை போக்க முதல்ல பாரு. வேலையை யாராச்சும் வர்றாங்களே, ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன் போடு திட்டம் இருக்குது. அவ்வளோ இது ஆதாரம் இருக்குது, பண்ண மாட்டான். ஏன்னா அந்தோட புரியுறது இது என்ன நம்ம கஜானா பண்ண போனோமா வந்தோமா அப்படின்னு. இதே இது ஐயா, இப்போ நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கிறேன். ஆட்சிகள் செய்யட்டும், மக்களாட்சி, நலம் உள்ளவர்கள் யாருக்கும் அறிவுக்கு முதலிடம் கொடுக்கணும். அந்த அறிவே நல்ல செயல்பட்டால் அதுக்கு கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்க, மக்கள் நல்லா இருக்கணும். இப்போ சைலேந்தர் பாபா ஐயாவுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். யாருன்னா விஜய்கிட்ட வைக்கிறேன் நான். அவர் சார்பாக நான் வைக்கிறேன். பொதுமக்கள் சார்பாக நிதியமைச்சர், நிதியமைச்சர், கல்வி அமைச்சர், மின்சார அமைச்சர், வருவாய்த்துறை, மருத்துவம், விவசாயி, இந்த 5 பதவி அவர் கொடுத்தா நாட்டை 2 வருஷம் எங்கே கொண்டு வந்துடுவார். விஜய் வந்தார், கண்டவனுக்கு போய் சால்வை போத்திட்டு வர்றாரு. இதையும் நல்லவருக்கா போத்தினார். நேரத்தை வீணடிக்கிற. ஆனால் ஐயா உடனே போனார், லண்டன் போயிட்டு விஜய் வராரு. ஆனால் இந்த நேரத்தை அவருக்கு 5 மணி நேரத்தை கொடுத்தா 5 மாதம் உள்ள வேலை வாய்ப்பு போக்கியிருப்பார். யார்? அவர். அதற்காக நிறைய வேலை இருக்குது. அதுக்காக தரித்திரம் பிடிச்ச நாயெல்லாம் அறிவில்லாத அந்த நாட்டில் என்ன பண்ண முடியும்? போய்புறோம். சொல்லுங்கள். இப்போ விளக்கம் கரெக்டாக கேளுங்க, சொல்லி துல்லியமாக சொல்லிடுறோம். ஆக்சுவலி முக்கியமான ஒரு தொகுதி சொல்லணும்னா கொளத்தூர் தொகுதி. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நின்ன தொகுதி. ஆனால் அவர் அங்கே தோல்வி அடைவார்னு யாருமே எதிர்பார்க்கல. விஎஸ் பாபு அவர்கள் பெரிய ஆக்டர் மாதிரி, அவருடைய முதல்வர் மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு போனார். அந்த தொகுதியில் இருக்க மக்களே இப்போ வந்துட்டு இருக்காங்க, நாங்கள் ஏன் டிவிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ அவங்க மறியல் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தாவேக்கா ஆட்சியில் வந்து சாடி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்டது வேஸ்ட் ஆயிடுச்சு, எங்கள் ஓட்டுலாம் இதாகிடுச்சு, நம்பி போட்டோம், மாற்றம் வரும்னு போட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்பி போட்ட பல கோடி மக்களுக்கு ஏமாற்றத்தை இந்த 20 நாள்லேயே நிறைய கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மாற்றம் வருமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 நாட்கள் நடந்த விஷயத்தை பற்றி மாற்றம் சத்தியமாக வராது. என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, பின்தங்கி இருந்த மாதிரி அகைன் பின்தங்கி போகும். அதுதான் மாற்றமாக வரும். அதான் பார்க்குறோமா சார், டிவிலையும் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்குறோம், நியூஸ்லேயும் தான் வருது. இது என்ன கேட்டால் இது ஒரு அனுபவம் இல்லாத ஆளுங்கிட்ட கொடுத்ததுனால தான் சார். வேறு ஒன்றும் அனுபவம் இல்லை, யாருமே அனுபவம் இல்லை. அவங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்.
அது யாருமே வந்து ஒரு கம்பெனியில் கூட புதுசாக ஒரு மேனேஜரை மாற்றி போட்டால் கூட போயிட்டு அதை கற்றுக்கிறதுக்கு ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாமே புது ஆளுங்க கற்றுக்குன்னு தான் இனிமேல் பண்ணணும். இன்னும் ஒன்று ஏற்கனவே இருந்த டிஎம்கேன்னு சொல்ல ஆளுங்கட்சியே இருந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்க அப்படியே போயிட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க. வேற ஆள் மாறன்றனால அது கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க வேலையை கத்துக்கிற வரைக்கும் வந்து மக்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு அது அப்படி 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 சொல்ற மாதிரி இருக்கா? ஆமாம், அதான் உண்மை. மக்கள் தானே விரும்பியிருக்காங்க. சில பேர் எல்லாரும் இல்லை. அதான் சொல்கிறாங்க 4.25 கோடி மொத்தம் 4.25 கோடியில் வந்து 1.25 கோடி இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி பேர் வந்து எதிர்ப்பில் தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு பாதி ஆதரவு கூட இன்னும் இவருக்கு வரல. அதனால வந்து மீதி ஆளுங்கள்லாம் வந்து அந்த ஓட்டு போடாத ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓட்டு போட்ட ஆளுங்களும் வந்து இப்போ கொஞ்சம் உணர்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். முதல்ல வந்து இதில் கரண்ட் பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னா, கரண்ட் பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நாங்கள் இருக்க வடசென்னை மாதிரியான பகுதிகளில் வந்து இரவு நேரங்களில் மின்வெட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்க்க முடியுது. அதுக்கு அமைச்சர் கொடுத்த பதில் வந்து பொறுப்பான பதில் இல்லை, கருப்பாடு அப்படின்றாரு. யார் அந்த கருப்பாடுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்பது உள்ளபடியே ரொம்ப தப்பான விஷயமா இப்போ நான் உணர்றேன். மக்களுக்கு இதுக்கப்புறமாவது அறிவு வரணும்னு நான் நினைக்கிறேன். கரண்ட்டு கட் ஆகிக்குன்னா இப்போ சம்மர் சீசனில் வந்து அது வரத்தான் செய்யுது சில இடத்துல. ஆனால் இப்போ வந்து முன்னே இருந்த அளவுக்கு இப்போ கம்மி தான். அவ்வளோ ஒன்றும் அதிகபட்சமாக கரண்ட்டு கம்மி இல்லை நடந்துட்டு. குளத்தூர்ல போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்களே சார். குளத்தூரில் போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா அது குளத்தூர் விஷயம் நமக்கு இப்போ தெரியாது. என்ன அது ஒரு வகையில் வந்து இப்போ சொல்லி தீர்ப்பு என்ன சொன்னாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது கொடுத்தது தான் நல்லதுன்னு சொல்லி தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. சார் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் பண்ண இது குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது, 1 2 நடக்கத்தான் செய்யுது. நாலு படம் சரியாக போயிடும். 10 ரூபா பாட்டில் 10 ரூபா இது குறைஞ்சி போச்சு தெரியுமா உங்களுக்கு? பிராண்டி ஆனால் 20 30 ஆயிடுச்சு. ஐயா 1 2 நடக்கும்னா வந்தவுடனே பூராமே ரெடி பண்ண எப்படி நம்ம நடக்கிற காரியமாண்ணா? அவங்களுக்கு டைம் வேணும்லண்ணா. ஆளா பக்கம் பிடிச்சி என்னென்ன பண்ணுறாங்க? நைட் 12 மணிக்கு இப்போ இது பண்ணுறாங்க, நைட் ஒரு மணிக்கு போய் செக் பண்ணுறாங்க செக் போஸ்ட்டில். இந்த மாதிரி எவனுமே பண்ணுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி பார்க்குறாரு விஜய். நேற்றுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி வந்து தான் சொல்கிறாங்க. யாருமே இந்த மாதிரி பண்ணுறது இது வரைக்கும் நல்லா தான் பண்ணுறாங்க. மக்கள் பணி செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி இது வந்து பார்க்குற வீட்டில் தூங்க வந்து பார்க்குறாருல மனுஷன். அவங்க ஏதோ 1 2 தப்பு நடக்கும், நடக்காமல் இருக்காது. 8 கோடி மக்களில் தப்பு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. 8 கோடி மக்களை கண்காணிக்க கஷ்டம்தான். அதை விட டிஎம்கே ஆட்சியில் இருந்ததை விட ரொம்ப 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 கம்மி. எல்லாமே மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட. ரவுடிசம் கம்மியாயிருச்சு. ரவுடிசம் கம்மியாயிருச்சுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு மதுரை அம்மன் கோயிலில் வந்து ஒரு பையனை வந்து வெட்டி போட்டிருக்காங்க, சண்டையாக போட்டுக்கிறாங்க. இருக்கத்தான் செய்யும். நான் இது காலப்பகலும் சரியாக பண்ண ஒரே நாளில் சரியாகாது. நான் 1 மாதம் சரியாகாது, 2 மாதம் சரியாகாது. கவர்மெண்ட் சீட்டாக அடுக்கு குறையுமே தவிர எச்சாகாது. அந்த காலகட்டத்தில் ஆன மாதிரிலாம் ஆகவே ஆகாது. இப்போ உங்களுக்கு யூடியூபர் சவுக் சங்கர் என்ன பண்ணாங்க? பிடிச்சி போட்டாங்க அதை பேசுகிறதுக்கு. இப்போ வெளியே வந்துட்டார்ல. இனியும் அதாவது டிஎம்கே இது பூரா ஒன்றுனா வெளியே விடுவார் பாருங்க. இப்போ வந்து இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் தரலை, மக்கள்கிட்ட இருந்து மனு வாங்கலை, இந்த மாதிரி எந்த விஷயமே அவர் பண்ணலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான், ஆனால் மக்களால் போய் அவங்க ஈஸியாக பார்க்க முடியுமா? ப்ரோ அவர் வந்து எப்படின்னா, அந்த நம்ம வந்து சும்மா ஒரு வேலைக்கு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருப்போம், திடீர்னு கிடச்சிருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் அது. என்ன பண்ணாருன்னு தான் தெரில. ஏதோ நம்ம ஒன்று பண்ணுவோம், எனக்கு ஒரு 50 ஏதாவது ஒன்று கிடச்சிரும், சரி எதிர்கட்சியாவது கிடச்சிரும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலான்னு பார்த்தாரு. ஒன்றும் பண்ண முடியல, ஜெயிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வளைச்சி அடி விழ போகுது. அதனால் மனசை மட்டும் கொஞ்சம் தேர்த்தி வச்சுக்க சொல்லணும். அது ஒன்று தான். மித்தபடி ஏதாச்சும் நீங்கள் தான் ஒன்று சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒரு 50 வருஷம் தேரக்கூடிய பசி பஞ்சத்தை போகக்கூடியது கூட இருக்காரா? இல்லை கல்வி 1ஆம் வகுப்புலேருந்து ஐஏஎஸ் டாக்டர் எல்லாம் நீங்களே படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? எங்கே பார்த்தாலும் காசு தான் படிப்பு. கல்வியை எவன் நாட்டில் வந்து விற்பனை செய்தானோ அந்த நாடு விளங்காது. நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா வந்து இப்போ கல்வி விற்பனை செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ இது வந்து மக்கள் எல்லாருமே வந்து மாற்று கட்சியாக பார்க்குறாங்க. தாவேக 2 திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு இப்போ மேலே வந்து 3வது கட்சியாக மேலே வந்து இவங்க மாற்றத்தை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைய தேதி வரைக்கும் அவங்க மாற்றம் கொடுத்துருக்காங்களா? மக்களை வந்து கணிப்பது கடவுள் ஒருத்தன் தான். 10 கோடி மக்களை ஒருத்தன் கணிக்க முடியாது. திட்டத்தை சரியாக அது போட்டால் கிளியராக இருக்கும். இப்போ இந்த ஆட்டோ ஓட்டு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க, அது நிறையா நான் சொல்ல வேண்டியது இருக்குது, எவ்வளோ மேலே வரக்கூடியது. இதே ஆட்டோ ஓட்டு தொழில் இல்லாதப்பட்டவங்கள், வாய்ப்பே இல்லாத ஒரு ஏழை எளியவர்களுக்கு அரசியத்தை ஆட்டோ கூட கொடுக்கலாம், அவங்களும் ஓட்டலாம். அது நிறையா இருக்குது இதில் கணிசமானது. இதில் இன்னொரு விஷயம் என்னமோ கேட்டிங்களே, இப்போ என்ன கேட்டிங்க?
நான் கேட்ட கேள்வி விட்டு மற்றதெல்லாம் சொல்றீங்க. என்னன்னா வந்து இன்னிய தேதி வரைக்கும் தாவேக்காவோட ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு தான் நான் கேட்டேன். எந்த சிறப்பும் ஒரு ஒழுங்கான திட்டத்தை இன்னும் போடலை, போட்டு நிரூபிச்சிருக்கணும். ஏன்னா அது மாதிரி திட்டங்கள் சொல்கிறவங்க நிறைய இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட சொன்னால் அழகாக சொல்லிட்டு போகுது திட்டத்துங்களை. சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு ஒன்று போட்டிருக்காங்க. கஞ்சா ஒழிப்பு திட்டம் ஒன்று சிறப்பு படை போட்டிருக்காங்க. 200 யூனிட் கரண்ட் இந்த மாதிரி சில பதவி போட்டிருக்காங்க. அம்மா ஹோட்டல் வந்து திறந்துருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த 1000 ரூபாய் மகளிர் தொகையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு திட்டமாக தெரியலையா? சிறப்பு இல்லை, அதில் சோம்பேறிகள் தூங்குறது முட்டாப்பைய திட்டம். அது வேலை வாய்ப்பை கொடு, வளர்ச்சியை கொண்டு வா நாட்டுக்கு. நான் சம்பாதிச்சேன்னா நான் கொடுப்பேன் 4 பேருக்கு, அப்படி கொண்டு வா. நீ கொண்டு வந்து வயிற்றுக்க பார்த்தா 4 எட்டினா போட்டால் அது முட்டாள்தனம் பண்ணுது. நாடு வரவே வளராது, உருப்படாது. காமராஜர் அந்த திட்டமாக வகுத்தார். கல்விக்கு என்ன கேட்டார், பிச்சை எடுத்தார். அதை நான் சரியாக சொன்னோன்னு நினச்சா எங்கேயோ போயிடும். அந்த காமராஜர்லாம் இருந்திருந்தா இந்த இந்த பேட்டி ஐயாவோட புள்ளையில தண்ணியை குடிச்சிட்டான். பென்ஷன்ன்றான். அவனை மாரியெல்லாம் பழனியில் வந்து தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கொடைக்கானல் அணையை கட்டிட்டு குதிரை மேய்ச்சான். ஏன்னா அவன் சம்பாரிச்சிட்டான். நம்ம ஆளுங்க வளம் தெரியாதது. ஆனால் காமராஜர் வந்து பொது நலத்துக்கு பாடுபட்டவர். இன்னும் நிறைய எவ்வளவோ இருக்குது. தாவேக்கா வந்து தான் இன்னும் உருப்படியான நிகழ்ச்சி சொல்லவே இல்லையே. நான் வர்றேன், பஸ்ஸில் போய் ஏறி இறங்கு. ஏன் 8 அணா கொடுத்து போக முடியாதா? 5 ரூபா கொடுத்து பஸ்ஸு, இங்கேருந்து இறங்க. வேலை இப்போ இருக்கடா அந்தந்த இடத்துல. எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிய. நிறைய இருக்குது. கல்வி, மருத்துவம், அரசியல். கல்வி, மருத்துவம், விவசாயம், இது அத்தனையுமே அரசு ஏற்றுக்கிட்டால் ஒரு 5 வருடம் இந்த நாடு மேலே வந்துட்டோம். தம்பி இன்னும் ஒன்று கடைசியாக சொல்கிறேன். எனக்கு உடல்நலம் சரியில்லை, ஜுரம் அடிக்குது. ஒரு மாத்திரை கேட்குறேன், 4 ரூபா 50 காசு கொடுக்குறேன். அது ஒன்று. இப்போ இது இப்படி ஒன்று சொல்கிறீங்க. அதாவது டைம் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த டைம்லையுமே வந்துட்டு டைம் வேணும். இப்போ ஒரு புது கட்சி வந்ததுனால தானே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. ஒரு அனுபவம்லாம் இப்போ தான் வந்து உட்காந்துருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுதான் மரியாதை. ஒரே நாள் எல்லாமே சரி பண்ணால் நடக்கிற காரியம் இல்லை. யாருமே 6 நாளைக்கு முடியாது. சரி, இப்போ நீங்கள் டைம் வேணும்னு கேட்குறீங்க. இப்போ இந்த தென்காசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு வட தொழிலாளி கை வெட்டப்பட்டது. அதுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு செய்வது வந்து ஒரு கலெக்டர் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு தகுதியான ஒரு ஆள் இருப்பாங்க. தாவேக்காவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் போயிட்டு வந்து ஆய்வு பண்ணது அது ஏன் அந்த மாதிரி? ஆரம்ப ஸ்டேஜ்னா எல்லாம் குறபடி இருக்கத்தானே செய்யும். சரியாகி நாளாகினாலும் சரியாயிரும்னா எல்லாமே கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க. இன்னைய தேதியில் வந்து தாவேக்காவோட அரசு அதுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லாவே இருக்குது. சேனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க, பரட்டாக பண்ணுறாங்க. எம்எல்ஏ ஒவ்வொருத்தரும் தாறுமாற இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி எந்த காலகட்டத்திலையும் பண்ணது கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே யாருமே காசு சம்பாதிக்கிற வழியாக அதான் பார்த்தாங்க தவிர இந்த மாதிரி களத்தில் இறங்கி பண்ணது கிடையாது. பரவாயில்ல. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக பேசுங்க. ஓகேண்ணா. ஓகே மேடம், அடுத்த கேள்வி என்னன்னா வந்து இப்போ பெண்கள் சிறப்பு, அதாவது சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு திட்டம்லாம் வந்த முத நாளே போட்டிருந்தார். ஆனால் இப்போ நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சிறுமி வேற கோவை மாவட்டத்தில் இறந்துருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? இதை பற்றின கருத்துக்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்தேன். அதில் நான் சொன்ன எந்த ஒரு கருத்துமே யாருமே காதில் வாங்கலை. கமெண்ட்டில் என்னை கழுவி ஊற்றிருக்காங்க. என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்தளவுக்கு என் ஃபேமிலியவே பேசி வச்சுருக்காங்க. தாவேக்கா உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா, அரசியல் புரிதலை ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வரணும். நாகரிக அரசியலை கற்றுக்கணும். அரசியல்னாலே நாகரிக அரசியல் நடத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை மற்ற நாடுலையும் அரசியல் நடத்த முடியும். நாகரிக அரசியலே அவங்கக்கிட்ட இல்லை. அதை கொண்டு வரணும். கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா, கோவை தொகுதியில் ஒரு சிறுமி இறந்துருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் சொன்னார், மக்களுக்காக ஒன்றா இந்த விஜய் நிற்பான், மக்களுக்காக ஒன்றா மக்களோட இந்த விஜய் நின்று போராடுவான் அப்படின்னாரு. ஆனால் அந்த விஜய் அவர்கள் கோவை தொகுதியில் அந்த 10 வயது சிறுமி பாலியல் குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டவோ போய் நிற்கலை, இரங்கல் தெரிவிக்கலை. சரி, நேரில் போல் அட்லீஸ்ட் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதுவுமே முதல் நாளே அந்த பொண்ணு இறந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் இவர் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாரு, அது ட்விட் பண்ணுறாரு. இதில் என்ன அப்படின்னா, நேற்று அவங்களோட அம்மாவும் சித்தி, அந்த குழந்தையோட அம்மாவும் சித்தி இன்னொரு பகிர் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் அந்த குழந்தையோட பாடியை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இதில் ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் மறைக்கப்படுது அப்படின்றது மட்டும் தெரியுது. மக்களுக்காக நிற்பேன்னு சொன்னார், அதை நம்பி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நிற்கவே மாட்டுறாரு, வெளியவே வரமாட்டுறாரு. அதுதான் சார் இப்போ அதிகமாக இருக்குது. முதல்ல விட அதிகமாக இருக்குது. இவங்க என்ன சொன்னாங்க, எது இருந்தாலும் டைரெக்டாக ஸ்டாலினே சொன்னாங்க. டைரெக்டாக ஸ்டாலின் தான் பண்ணுறாரு, ஸ்டாலினால் தான் நடக்குதுன்ட்டு இவங்க விஜய் ரசிகர்லாம் அப்படி தான் சொன்னாங்க.
அது எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ நடக்கும். அது அரசு கவனத்துக்கு, போலீஸ் கண்ட்ரோலுக்காக வரும்போது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. எல்லார் வீட்டும் ஒரு ஒரு ஆளுக்கும் போயிட்டு காவல் இருக்க முடியாதுங்க. அவங்க அதிலேயே வந்து தப்பு தப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது வந்து அப்போ வந்து ஜனங்க நம்பலை யாரும். ஓ அப்படிதான் இவங்க சொல்கிறத பார்த்தா, ஓ ஸ்டாலின் தான் சரியில்லையோ, ஸ்டாலின் தான் சரியில்லையோ, டிஎம்கே ஆட்சி தான் சரியில்லையோ அப்படின்ற மாதிரி ஜனங்க மனசில் பதிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு வந்து இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் ஜெயிச்சாங்க இல்லைங்களா? நான் வந்து இப்போ மெஜாரிட்டி இல்லாதம்போது சில கரெக்டாக சொல்லலை, சில பேர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு 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 நியூஸ் வந்தது. அது வந்து ஐயோ உண்மையாக போயிடுமோ, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவங்கள வந்து இவங்க இந்த மாதிரி நிர்வாகம் சரியில்லைன்னு எனக்கு தெரியும், அதனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்க இது மாதிரி டிஎம்கே சொல்கிறாங்கல்ல, இவங்க ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஆட்சி நடத்தினா தான் இது டிஎம்கேவுடைய தப்பு இல்லைன்றது தெரியும், அதனால் இவங்ககிட்ட ஆட்சி கொடுக்கணுன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னுமே அவங்க வந்து டிஎம்கேயோட சூழ்ச்சி, இப்போ கரண்ட் கட் ஆனதுக்கு டிஎம்கேயோட சூழ்ச்சின்றாங்க, இப்போ இதுக்குமே வந்து டிஎம்கேயோட சூழ்ச்சின்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை சார், அது மக்கள் தான் புரிஞ்சுப்பாங்க, மக்கள் புரிஞ்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்களா, இப்போ மாறி ஓட்டு எப்படின்னா நான் விசாரிச்சிட்டேன், எங்கள் அம்மாவை கூட கேட்டேன், நான் ஊர்லேருந்து வந்தாங்க, அம்மா யாருக்கம்மா ஓட்டு போட்டேன்னு கேட்டேன், நான் வந்து ரெட்டாலுக்கு போட்டேன்னு சொன்னாங்க. நான் ஓப்பனாக சொன்னேன், அம்மா அம்மா தெரிஞ்சு தெரியாமல் கூட நீ ரிசலுக்கு ஓட்டு போட்டுறாது, அவங்க சரி கிடையாது அப்படின்னு சொன்னேன். உண்மை, அது நிஜம், பொய் கிடையாது. அதனால் வந்து இல்லைப்பா நான் போடலை, சின்ன சின்ன பசங்க தான் அப்படி பண்ணாங்க, சின்ன சின்ன பசங்க தான் சேர்ந்து காலாங்கொட்டி பசங்கள்லாம் சேர்ந்து தான் அதுமாரி போட சொன்னாங்க, இவன் வருவானே எனக்கு தெரியாது, இவனுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி, அப்படி தான் சொன்னாங்க. அதுதான் உண்மை. அது மாதிரி மாறி சின்ன சின்ன பசங்களை போய் சில பேர் மாறி போட்டாங்கல்ல சார், அவங்களே வந்து அடுத்த வாட்டி போட மாட்டாங்க. கடந்த கால திமுக ஆட்சியில் வந்து இதே மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து ஸ்டாலின் தான் காரணம், ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு ஸ்டாலின் அங்கிள் காரணம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ இதே வந்து தாவேக்கா ஆட்சியில் நடக்கிற பொழுது சிஎம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பலர் தயங்குறாங்க. இப்போ வந்து தனி மனித ஒழுக்கம் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது, ஆண்களுடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இல்லைங்க கடந்த காலங்களில் எப்படி சிஎம் காரணமோ அப்படி இங்கே வந்து விஜய் தான் காரணம் சொல்லாத ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அந்த அருவருப்பான மனநிலை இருக்க வரைக்கும் மீண்டும் விஜய் மாதிரியான ஆட்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுல அதிசயம்லாம் இல்லை, இதை பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்க சூப்பர். மக்கள் மனநிலையே ரொம்ப அகோரமா, அலட்சியமா, அருவருப்பா தான் இருக்கு. கடந்த ஆட்சினா அது ஸ்டாலின் காரணம், இந்த ஆட்சினா வந்து ஆண்கள் காரணம் அப்படின்றது ஒரு அருவருப்பான மனநிலை தான். அதை முதல்ல மக்கள் திருத்தணும். இப்படி எந்த இது பண்ணாலும் அது தப்பு தப்பு தான். இன்னொரு பக்கம் இருக்கிறப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அழகா விஜய் சார் வந்து பாட்டெலாம் பாடினாரு. இன்னைக்கு வந்து அவர் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கி 20, 30 போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? பாட்டிலுக்கு 10, பாட்டிலுக்கு 20லாம் வந்து உடனேலாம் நிறுத்த முடியாதுங்க. இது ஒன்றும் சினிமா கிடையாது. முதல்ல நிறுத்துறது கொஞ்சம் நேரமாகும், டைம் கொடுக்கணும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து நிறுத்துற மாதிரி தெரியல, தொடரும்னு நினைக்கிறேன் நானும். ஆனால் என்னன்னா, இந்த பைசா வந்து டைரக்டா திரு விஜய்க்கு போகுமா, இல்லை புஷானந்த் வழியா போகுமா, இல்லை ஆது வழியா போகுமான்றதா இப்போ நமக்கு இருக்க ஒரு பிரதான கேள்விக்குறி. சூப்பர். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த கேள்விகள் சில பத்திரிகையாளர் வைக்கிறப்போ, மந்திரி மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கிட்ட வைக்கிறப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மணிக்கு மேலே இருந்தாலும் பொலிட்டிக்கல் நியூஸ் கேளுங்க, இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணா நீங்கள் இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு மழுப்பி சிரிச்சாங்க. அதே தான் வந்து ஐஜி ரம்யா பாரதி அவர்களும் வந்து சிரித்து பேசி இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் பண்ணுறப்போ வந்து இது உண்மையாக வந்து ஒரு மனிதநேயமாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் எப்படி பாருங்க? இப்போ 6 மணிக்கு மேலே கேள்வி கேட்டு அரசியல் பேசுவோம்னு சொன்னாங்களே, அவங்க தான் சொல்கிறாங்க அதில் 6 மணிக்கு மேலே கேளுங்கன்னு. அப்படி 6 மணிக்கு மேலே கேட்டால் மட்டும் என்ன அறுத்து தள்ளிடுவாங்களா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் அறுத்து தள்ள மாட்டாங்க. ரெண்டாவது, ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க டீம் கிட்ட கேட்டு என்ன கண்டென்ட்னு பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரச்சாரம் பண்ணுறப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக வேற பேசுனாங்க. அந்த வீடியோ வேறு அன்று இன்றுன்னு வேற போட்டு காட்டுறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, உளவியலாக வந்து அவங்க வந்து மற்றவங்களை வந்து இந்த மாதிரி ஃபேக்காக பேசினா நம்ம வந்து மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க, மக்களை ஏமாத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் இதை பார்க்குறப்ப நமக்கு வந்து கோபம் தான் வருது. மக்கள் கோபப்படுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து மக்கள் வெறுக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சி ஒரு ஆண்டு நீடிக்குமா, 2 ஆண்டு நீடிக்குமான்றதை தாண்டி இந்த அருவருப்பான செயலெல்லாம் பார்க்குறப்ப ராத்திரி தூங்கி காலைல விடிஞ்சா இந்த ஆட்சி இருக்குமான்றது கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி தான் நடந்துக்கிறாங்க அமைச்சர்கள்லாம். இப்போது ஒரே வார்த்தை, இது மக்களுக்கான மாற்றமா இந்த ஆட்சி, இல்லை வேற ஏதாவது? இந்த ஆட்சி திராவிட கட்சிகளுக்கான மாற்று கிடையாது. இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய ஏமாற்று. நான் இன்னும் நேரடியாக சொல்கிறேன், இது ஏமாற்றுன்றதை விட தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஊடுருவ முடியாதுன்னு ஒரு களம் இருந்தது இல்லையா, அந்த களத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு விஜய் மூலமாக தன்னுடைய அரிப்புக்கு மருந்து போட்டுப்பாங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது எனக்கு.
ஒன்றிய அரசோட சிறந்த கைக்கூலியாக விஜய் செயல்படுவார். அப்படி செயல்படலைன்னா தூக்கி அடிச்சிருவாங்க குப்பையில். ரொம்ப நன்றி, அழகாக பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றி, பயணிப்போம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு நான் வந்து உத்தரவாதம் தருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது பாலியல் தொல்லை, பெண்கள் அடிக்கிறது, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சூலூரில் கூட, கோயம்புத்தூரில் ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. நடந்திருக்கு ஒரு சின்ன கூட. சார், இப்போ இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இவர் உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்? இப்போதைக்கு பாதுகாப்பு தெரியல, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இதுவரையும் எதுவும் தெரியல, அவ்வளோதான். ஆனால் வந்து பெண்கள் அதை இப்படி சொல்கிறாங்க. இப்போது மினிஸ்டர் கீர்த்தனா அவங்க, அப்புறம் அந்த கோயம்புத்தூர் பெண்மணி இறந்தாங்கல்ல, அந்த சூலூரில் அவங்க, அந்த ஐஜி ரம்யா பாரதி, அவங்களாம் வந்து இதை வந்து ஒரு மாதிரி இதை பற்றி கேள்வி கேட்டால் சிரிக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு மாதிரி மழுப்புறாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து கேள்வி வந்து குறி வந்து ஒரு தவறான கேள்விக்குறி தான். அவங்க கேட்குற தன்மையும் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் போகுது என்னோட ஐடியா. ஆமாம். ஓகே சார், இப்போ போன ஆட்சி வந்து பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? கேட்டுருக்காங்கன்னா வியாபாரி சேல்ஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்களா ரேட்டு விட, அது வந்து வாங்குறது தவறு தான். அது வாங்கிட்டு இருக்காங்க, அது செய்யறதுன்னு சொல்லியிருக்காரு, இதுவரையில் எதுவும் தகவல் தெரியல. அதன்படி நீங்கள் பாட்டில் வாங்குறது தவறான கருத்துன்னு தெரியுது. சரி சார், இப்போ இந்த நாள் வரைக்குமே தாவேக்காவோட ஆட்சி மாற்றமா இல்லை வேற எப்படி இருக்குது? அது உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்குது? அதுக்கு ஆட்சியுடைய மாற்றமாக தான் தெரியுது, நல்ல கருத்தாக தான் இருக்குது. என்ன இப்போ அரசு ஊழியர்களாக லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இப்போ அம்மா உணவகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் அதிகம் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் டேஸ்ட்டாக போட சொல்லியிருக்காரு. அதுவும் நல்லபடியாக இன்றைக்கி நான் அங்கே தான் சாப்பிட்டு வந்தேன், நல்லாயிருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நிறைய தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதே மாத்திரை, அதே பவர், அதே பிராண்டு, ஊர் பேர் சொல்ல விரும்பலை, 8 ரூபாய்க்கு விற்கிறான். இது நிரூபிக்கப்பட்டது. ஒரே மாத்திரையை மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாருக்கும் பிராண்டாக வேற போட்டு விற்றுக்கன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ ஒருத்தனுக்கு கொடுக்குறான், அந்த ஒரே பவர் தான், விலையை மாற்றி லேபிள் போட்டு விற்கிறான். அது பாவம் இல்லையா? இப்போ ஒரு விஷத்தை விற்கிறவன் அரசு கொண்டு வந்து குடி மதுவை, அதுக்கு போடுறான் இவ்வளோ விலை அப்படின்னு. ஆனால் எனக்கு ஈரல் நோய், அந்த ஈரல் நோய்க்கு என்ன மருந்து, என்ன விலைன்னு போடணும்ல, அது கொடுக்கணும்ல. அப்போ முட்டாள் நாடு இப்போ மருத்துவம் அப்புறம் எதுக்கு உயிர் காப்பாற்றுறது? அதுக்கெல்லாம் முதல் உறுப்பை கொடுக்கணும், அரிசி விலையை கொடுக்கணும். விவசாயம் மேலே கொண்டு வந்துட்டானா நாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நம்மளோட அடித்தளம் இது. இப்போ பனைமரன்றது சிவனை குறித்தது, அது நம்ம ஆதி பரம்பரம், அது நிறையா இருக்குது சொல்ல வேண்டியது. பணம், பனை, பணம், பனை, பணிதலுக்குரியது, சாப்பிடக்கூடியது. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோட தத்துவத்தையும் அவங்களோட ஐடியாலஜியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்டிகே நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜி பேசுகிற மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியுது. நீங்கள் ஸ்வீட்டாக ஷார்ட்டாக வந்து இப்போ இது வந்து இப்போ இந்த ஆட்சி வந்து இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அந்த குறைபாடு மட்டும் சொல்லுங்கள். சரி, விஜய் வந்து ஒரு நாளைக்கு கையெழுத்து போட சொல்லுங்களேன். இன்றைக்கி சாயங்காலம் 10,000 பேருக்கு மாதம் வேலை வாய்ப்பு தரேன், கல்வி இலவசம்னு சொல்லி, மதுக்கடையை மூடுறேன்னு சொல்லி, கல்லை திறக்கிறேன்னு சொல்லி, ஆடை இல்லாதவருக்கு ஆடை தரேன்னு, பிச்சைக்காரரை ஒழிக்கிறேன்னு, அதே மாதிரி எல்லாம் சிட்டியில் உள்ளவங்களாம் அந்தந்த பில்டிங் தனித்தனியாக பிரித்து போட்டு தனித்தனியாக வேலை வாய்ப்பை பெருக்கிறேன், வெளிநாட்டுக்கு போகாத எல்லாத்தையும் பண்ணுறேன்னு போட சொல்லுங்கள். நான் ஏன் அதெல்லாம் பற்றி பேசுகிறேன்? சீமானார், சீமா எனக்கு சொந்தக்காரா? இல்லை சீமானார் இல்லை சீமான் மாதிரின்னு சொல்கிறீங்களா? சீமானா நாங்கள் தூக்கி சாப்பிட்டு போகிறோம் வார்த்தையில் அழகு. சீமானுக்கு சுற்றி தமிழ்நாட்டை வர சொல்லு, இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். சீமானார்கிட்ட யாராக இருக்கட்டும், கரெக்டாக திட்டம் எங்கே அவருக்கு ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். சீமானை நான் தவறாக சொல்லலாம், ஏதோ அவருக்கு தெரிஞ்சது பேச, எனக்கு தெரிஞ்ச நான் பேசுகிறேன். நல்லது இருக்கணும். அது மாதிரி மக்கள்லாம் ஒரே ஒரு வார்த்தை, இந்த தமிழ் பேசுகிறப்ப மன்னிக்கணும் மக்களே. நான் இப்போ கேட்குற ஒரு இடத்துல தமிழ், அப்போ நான் இதுக்கு முன்ன கேட்டிருக்கேன், கேட்குறேன், என்ன ஏம்மா வாய அங்கே குத்திக்குது அப்படின்னா, எங்கள் ஒன்றியாண்ட உட்காந்து ஈச்சின்னு கிடக்குது, காம்பை வச்சு ஈச்சினே கிடக்குது, அப்படியே வாயில் பனியார் மாதிரி போச்சுங்குது அப்படின்னா, என்னடா காம்புன்னா கரண்டி காம்பை வச்சு ஈச்சிங்க கண்டா அப்படி பாறேன் அப்படிங்கிறான். தமிழ் நல்லா பேசி தொடங்கிக்கணும். எத்தனையோ ஊரில் பார்க்குற நல்ல தமிழ் பேசுகிற, தமிழ் மறந்துட்டானா வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை, உயிர் வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை. தமிழ் பேச கற்றுக்கிட்டால் நல்லது. நம்ம நாடு அதேமாதிரி இந்திக்காரனுக்கு 5% இடம் இங்கே கொடுக்கக்கூடாது. வா போ, எவ்வளோ பெரிய இந்திக்காரனாக இருந்தாலும் வாட்ச்மேனை தான் அவனை பயன்படுத்தணும். நம்ம கலாச்சாரத்தில் கலக்க விடக்கூடாது. எல்லாம் பேச கற்றுக்க வச்சுக்கோ. தாய்மொழிக்கு தர்மத்தின் எல்லை. சொல்லுங்கள். ஓகேண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேசுனீங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மக்களுக்கு வணக்கம். சிவாய நம, நமச்சிவாயம். கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது அந்த ஓட்டு போட்ட மக்கள்
மக்களோட மனநிலைமை இந்த நியூஸ்லாம் பார்த்த அப்புறம் தண்ணி பிரச்சனை கூட நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. தண்ணி பிரச்சனை, செக்யூரிட்டி இஷ்யூஸ். இன்னைக்கு கூட மதுரையில் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையனை வெட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மக்கள் 1.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகா உறுப்பினராக இல்லாமல் பொதுமக்களாக இது பார்க்குறப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி பர்சனலாக ஃபீல் ஆகுது? இது எனக்கு எப்படி பார்க்கும்போதுன்னா, இப்போ டிஎம்கே ஆட்சியில் சின்னதாக ஒரு சரி பெருசாவோ சின்னதாவோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா வளைச்சி வீடியோ போடுவாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு. இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு அவங்க பேர் சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறாங்க. இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரெக்டாக வந்து May 4 அன்னைக்கு ரிசல்ட் என்னும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயத்தில் தான் இருப்பாங்க, ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு. ஆனால் ஓட்டு போடாம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரான ட்ரெஸ் மட்டும் போட்டு ஓட்டு மட்டும் போட்டு வந்திருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் ஒரு இது கூட கொடுக்கல. அவங்களோட ஃபோன் இத்தனை வருஷம் வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஃபோனை ஆன் பண்ண தெரியாது. எடுத்து இந்த மாதிரி நடந்துடுச்சு, இதுக்கு ஏன் வந்து விஜய் வந்து பதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை பேசியிருக்கலாம்ல. ஃபரீனா அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஃபரீனா அவங்க தெரியாமல் கொடுத்துருப்பாங்க ப்ரோ. எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் ஒருத்தவங்க கூட ஒரு இது கொடுக்கல. அதாவது இத்தனை பேர்த்தில் இவங்க ஒருத்தவங்க மட்டும் கொடுத்துருக்காங்க. இத்தனை பேரும் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கோ வீடியோஸ் போடுறாங்க. எல்லாமே வந்து கண்டென்ட் வைரலுக்கு தானே போடுறாங்க. இதையும் வந்து பேசினா தானே அவங்களுக்கும் புரிய ஒரு என்ன ஏதுன்ட்டு. ஒன்றுமே என்னதான் சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க. நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம மாற்றம் வரும்ன்றது மக்களோட நம்பிக்கையாக இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்க வேணாம். மாற்றம் வருதா இல்லையான்றதை தொடர்ந்து பார்க்கலாம். உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி சார். நீங்கள் அது சொல்கிறீங்க, பெண் வன்கொடுமை நடந்திருக்கு, இந்த பாலியல் தொல்லை நடந்திருக்கு. இந்த மினிஸ்டர் கீர்த்தனான்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்னென்னா வந்து இதை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அரசியல் கேள்விகள்லாம் 6 மணிக்கு அப்புறம் கேளுங்க, இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஜி ரம்யா, கோயம்புத்தூர் சேர்ந்த ஐஜி ரம்யா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப, அந்த கோயம்புத்தூர் அந்த பெண்ணை சின்ன பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணாங்களே, அதை பற்றி பேசுகிறப்ப அவங்க சிரித்து பேசுனாங்க. இவங்களும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களார்? அதான் சார், அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, டிஎம்கே வந்து ஒரு மோசமான ஆள் மாதிரி அவங்க ஒரு இது பண்ணிக்கினாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கோசம், அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கோசம் டிஎம்கே வந்து ஒரு மோசமான பார்ட்டி மாதிரி அவங்க சித்தரித்து அந்த மாதிரி ஜனங்க மத்தியில் கொண்டுன்னு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவங்க அந்த பதவியில் வரும்போது ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, ஜனங்களே தெரிஞ்சுக்கினாங்க சார். 3/4 பேர் தெரிஞ்சு. அதனால தான் சொல்லிட்டேன்னு சார், யாராக இருந்தாலும் ஒரு கொடூரமான இது நடந்துருக்குது. யாராக இருந்தாலும் இப்போ என்ன கூட கேட்டால் கூட ஆமாம் சார் இதுமாதிரி பண்ணக்கூடாது தான், அது பண்ணவங்களுக்கு நல்லா தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு சாதாரண ஒரு பொதுமக்களே பேசுவாங்க. ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படி பேசக்கூடாது. அது மன்னிக்க முடியாத குற்றம் தான். அது மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும். இப்போது டிஎம்கே வந்து போன ஆட்சியில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுருந்தாங்க. இப்போ தாவேகா அரசு வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான், அது தெரியல, நீங்களே பார்த்துடணும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு பாட்டு பாடினார் விஜய். அது எல்லாருக்கும் தெரியும், உலகம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தாங்க. இப்போ நீ வந்தவொடனே என்ன பண்ணியிருக்கணும், அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காத அளவுக்கு பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா அங்கே போன பிறகு தான் தெரியுது, அவங்க மினிஸ்டரே ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டார். இப்போ ஆல்ரெடி பேட்டி கொடுத்துட்டார். அது டிவி நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுச்சு. அதை நாங்கள் விசாரிச்சும் போது அது வந்து வாடகை, அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. சில வாடகை, சில லோடு இறக்குறவங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் சில காசுலாம் கொடுக்குறது. எல்லாத்துக்கும் போய்ட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதை நாங்கள் இதிலேருந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அது விளக்கம் சொல்லிட்டாங்க. அதே விளக்கத்தை இவரும் சொல்கிறாரு. நாங்கள் வெளியிலேருந்து சினிமாவில் நடக்கிற மாதிரி பார்த்துட்டோம், இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, நாங்கள் சொன்னது தப்பு தான்ட்டு அவர் பகிரங்கமாக மன்னிப்பே கேட்டார். ஓகேங்கய்யா. இப்போதைக்கு இன்னிய தேதி வர தாவேகா ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்கா? இது மாற்றமா இல்லை இது எப்படி பார்க்குறீங்க? இது ஏமாற்றம் தான் சார், மாற்றம் கிடையாது. மாற்றம் ஒன்றுமே இல்லையே. மாற்றம்னா முதல்ல இருந்ததோட ஓகேன்னா பரவாயில்ல. நானும் அதான் சொன்னேன், முதல்ல இருந்ததோட ஸ்டாலின் ஆட்சியோட ஓகேன்னா ஜனங்க அடுத்த வாட்டி எதிர்பார்ப்பாங்க. அதோட மோசமாக இருக்குது சார், 3 மடங்கு மோசமாக இருக்குது சார். ஓகேங்க, சூப்பராக பேசுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.